Hi friends, welcome to Chennai Variety Foods. அதிகாலையில் அலாரம் வைத்து எழுவது முதல் அலுவலகம் சென்று திரும்பும் வரை அலுப்பூட்டும் நகர வாழ்க்கைக்கு நடுவே அவ்வப்போது எட்டி பார்க்கும் கிராமத்து நினைவுகள். இப்படிலாம் பேசினா உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும். நான் வழக்கம் போல் எப்படி பேசுவேனோ அப்படியே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் ரெசிபி எதுவும் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு சின்ன ரிஃப்ரெஷ்மெண்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் சென்னையிலேருந்து 70 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிற என்னோடய ஹோம் டவுனுக்கு வந்திருக்கேன். இங்கே வந்தாலுமே சென்னையில் இருக்கிற அதே அட்மாஸ்பியரை தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எங்கள் ஊர் சிட்டி அளவுக்கு இல்லைன்னாலும் இங்கேயுமே அதே டிராஃபிக், அதே பிஸி லைஃப், அதே கன்ஜஸ்டடான வீடுகள் தான் இங்கேயுமே இருக்குது. அதனால் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு பைக்கில் ஒரு சின்ன ரைட் போனோம். போன இடத்துல நிறைய விஷயங்கள் எங்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போன இடத்துல நாங்கள் என்னென்ன பார்த்தோம், என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், ஆடு மாடு எல்லாம் வந்து புல் மேய்ஞ்சிட்ருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஊரில் ஒரு சின்ன குளம் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதை பார்க்கலான்னு நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த குளத்துக்கு போகிற வழி ஃபுல்லாகவே இந்த மாதிரி பாறைகள் தான் இருந்தது. இது மேலே தான் நடந்து போகிற மாதிரி இருந்தது. இது மேலே நடந்து போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு 5 மினிட்ஸ் வாக் அப்புறம் நாங்கள் குளத்தை பார்த்தோம். குளத்தில் தண்ணி கம்மியாக தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், மழை காலத்தில் இதுங்க நிறைய தண்ணி இருக்கும்னு கேள்விப்பட்டோம். அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியில் மரத்தோட அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் விழுந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் அந்த குளத்தை எல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் கவனித்தோம். நாங்கள் வந்த அந்த பாறை மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி த்ரூ அவுட் த வே ஃபுல்லாகவே இருந்தது. இந்த பாறையோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த கோடு மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த வே ஃபுல்லாகவே இருந்தது. இது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு பெருக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற தொடப்பம் செய்கிற செடி இது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு புல் வகையை சார்ந்தது. அந்த ஊரில் இருக்கிற லேடிஸ்லாம் வந்து இதை கட் பண்ணி வீடு பெருக்கிறதுக்கு தொடப்பமாக யூஸ் பண்ணிக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆனால் நம்ம சிட்டி சைடில் நம்ம இந்த மாதிரி தொடப்பம்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. வில்லேஜ் சைடில் இன்னுமே இந்த மாதிரி தொடப்பம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், இது ஃபுல்லாகவே அந்த தொடப்பம் செய்கிற செடி தான் இது. அப்படியே ஊருக்குள்ளே வந்தப்போ இந்த மாதிரி தான் நிறைய பேர் அவங்கவுங்க வீட்டு வாசலில் பால் கறந்துட்டு இருந்தாங்க. இந்த பாலெல்லாம் அவங்க சொந்த யூஸ்க்கு போக மித்ததெல்லாம் நெய்பர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த கிராமத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த வீடுங்க தாங்க. ரொம்ப பழமை மாறாமல் அந்த காலத்தில் பார்க்குற வீடு மாதிரியே இருந்தது. வெளியே வாசலில் திண்ணை எல்லாம் வச்சு அந்த தூண்லாம் வச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணி வந்தப்போ தான் தெரிஞ்சது இன்னொரு பெரிய குளம் இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரொம்பவே பெருசு, ரொம்ப ஆழமாகவும் இருக்குது. ஆனால் இதில் சுத்தமாக தண்ணியே இல்லை. மழை காலத்தில் தான் இங்கே தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அழகாக மலை தெரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணி வந்த உடனே எனக்கு பிடிச்ச வயல்வெளி வந்தது. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. எவ்வளோ நேரம் வேணால் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாற்று விட்டுருக்காங்க. இந்த சைடு கொஞ்சம் வளர்ந்ததாக இருக்கு. நான் ரொம்ப நேரமாக கையை வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இங்கேருந்து போகிறதுக்கே எனக்கு மனசே இல்லாமல் இருந்தது.
அந்த வில்லேஜில் 2 to 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ண உடனே நாங்கள் இப்போ வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ரோட்டுக்கு 2 சைடும் வயல், நடுவில் ரோடு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. 2 சைட்லையுமே இருந்த புல்வெளியில் ஆடு மாடு எல்லாமே புல் மேய்ஞ்சிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லாமல் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த அமைதி பசுமை என்றைக்குமே எங்கள் மனசில் இருக்கும். உங்களுக்கும் டைம் கிடைக்கும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி கிராமத்துக்கு ரைட் போயிட்டு வாங்க. ரொம்பவே நிம்மதியாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.